பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடம் எங்கும் சோதனை வந்திடில் கர்த்தர் நீர் காத்திடும். மெசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருவில் அழைக்க ஏவிடும். முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோபு 4:4. விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விழுகிறவனை வார்த்தைகளால் நிற்க பண்ணுகிறவன். தள்ளாடி விழப்போகிற சூழ்நிலையிலே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கொடுத்து அவர்களை மறுபடியும் நிலைத்து நிற்க பண்ணுகிறவர். இந்த காலை வேளையில அவர் நம்முடைய கால்களை அவருடைய வார்த்தையினாலே நிலை நிற்க பண்ணுகிறதே. சங்கீதங்களின் புஸ்தகம் 145ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆண்டவர் நம்மை தூக்கி விடுகிற தேவன். அவருடைய வார்த்தையினால் நம்மை தூக்கி விடுகிறார். விழுகிற யாவரையும் தாங்குகிற ஒரு தேவன். அவருடைய வார்த்தையினால் அவர்கள் மறுபடியும் விழுந்து அழிந்து விடாதபடி அவர் தாங்குகிறார். ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை நிலைப்படுத்துகிறது, நிலை நிறுத்துகிறது. நாம் ஒருபோதும் விழுந்து விடாதபடி, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே விழுந்து விடாதபடி, நம்முடைய கால்களை உறுதிப்படுத்தும்படி அவர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை உறுதிப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தையை நம்புவோம். அவருடைய வார்த்தைக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் பொழுது நாம் ஒருபோதும் விழுந்து போக முடியாது. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதானதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார். இந்த காலை வேளையில அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இதை செய்வார். ஆகவே தான் கர்த்தர் இதை சொல்லுகிறார். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து என்று எழுதப்பட்டிருக்கு. விழுந்து போன தாவீதின் கூடாரம். காரணம், அதிலே திறப்பு உண்டானபடியினாலே சத்துரு உள்ளே புகுந்து அதனுடைய அஸ்திபாரத்தை அசைத்து அதை விழத்தள்ளி விட்டான். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து நிறுத்துவேன், அதன் திறப்புகளை நான் முதலாவது அடைப்பேன், அதில் பழுதானது எல்லாவற்றையும் சீர்படுத்துவேன் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற திறப்புகள் சத்துருடைய சத்தத்துக்கு நாம் கேட்டபடியினாலே பல தேவையில்லாத திறப்புகள் நமக்கு உண்டாகிவிட்டது. அதன் வழியாக சத்துரு உட்புகுந்து நம்மை கெடுத்து போடுகிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது நான் தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து நிறுத்துவேன், அதனுடைய திறப்புகளை எல்லாம் நான் முதலாவது அடைப்பேன் என்று சொல்லுகிறார். அதில் பழுதாய் போனதையும் நான் சீர்படுத்துவேன், பூர்வ நாட்களில் இருந்தது போலவே அதை ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மறுபடியும் நம்மை சீர்படுத்தி பலப்படுத்தி நம்மை நிலைநிறுத்தி ஸ்தாபிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். மறுபடியும் நம்மை ஆண்டவர் ஸ்தாபித்து நிச்சயமாகவே நம்முடைய திறப்புகளை அடைத்து ஆண்டவர் நம் மூலமாய்
அவருடைய நாமம் மகிமைப்படுகிற அளவுக்கு நம்மை மறுபடியும் எடுப்பித்து நிறுத்துவார். ஆகவே உற்சாகமாய் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 119 அதிகாரம் 162 வசனம் சொல்லுகிறது, மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். மிகுந்த கொள்ளை உடைமைகளை கண்டுபிடிக்கிறவன், கொள்ளை உடைமைகளை கண்டுபிடிக்கிறவன் எப்படி ஓடி போய் தேடி போய் கண்டுபிடிக்கிறானோ, அவன் கண்டுபிடித்த பிறகு எவ்வளவு மகிழ்கிறானோ, அதே போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழுகிறேன், வார்த்தையை கண்டுபிடித்து விட்டேன் என்று வார்த்தையின் பேரில் மகிழுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி கண்டுபிடியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இரவும் பகலுடைய வேதத்தை தியானமாயிருந்து தேடும் பொழுது, கருத்தாய் தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுக்கிறார். சங்கீதம் 33 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனை உண்டாக்கப்பட்டது. வானாதி வானங்கள், நட்சத்திர மண்டலங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். சூரியனை, சந்திரனை ஆண்டவரே உருவாக்கினார். அவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. இல்லாததை இருக்கிறதாக உருவாக்குகிற வல்லமையுள்ள வார்த்தை. ஒன்றுமில்லாமல் இருள் நிறைந்த இடத்தை இந்த பூமியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாவதாக என்று. ஒரே நொடி பொழுதிலே இருள் மறைந்து வெளிச்சம் உண்டார். இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்முடைய கைகளை திடப்படுத்துவார். ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை மாற்றுவார். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய சுவாசத்தினால் சர்வ சேனை உண்டாக்கப்பட்டது. அவ்வளவு மகத்துவமான ஒரு தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்றைக்கு நம்முடைய சோர்வுகளை, பலவீனங்களை ஆண்டவர் மாற்றி மறுபடியும் நிலைநிற்க பண்ணுவார். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தி நிமிர்ந்து நின்று ஆண்டவரை துதிக்க உதவி செய்வார். ஏசாயா 35 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். இந்த காலை வேளையிலே தளர்ந்து போன கைகள், சோர்ந்து போன கைகளை மறுபடியும் திடப்படுத்தும். தள்ளாடுகிற முழங்கால்களை மறுபடியும் நாம் பலப்படுத்தும். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதியிலே அவர்கள் வார்த்தைகளினாலே நிலைநிற்க பண்ணப்பட வேண்டுமோ அந்த இடங்களிலே தள்ளாடுகிற அவர்கள் வாழ்க்கையை மறுபடியும் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி, அவருடைய முழங்கால்களை பலப்படுத்தி வார்த்தையினால் அவர்களை நிலைநிற்க பண்ணுவீராக. நீர் அப்படி செய்ய போகிறபடினாலும் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.